ஸோ ஒரு லிஸ்ட்ல இருந்து நம்ம ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதே ப்ராசஸ் தான். நேற்று என்ன பண்ணோம், 1 2 3 4ன்னு அந்த நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்போம். அண்ட் இங்கே வந்து ஒரு 50 நேம்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆன்லைன்ல இருந்து தான் எடுத்த இந்த நேம். சரியா? ஸோ இந்த நேம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த நேமை நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அந்த லிஸ்ட்டை நம்ம அப்படியே பைத்தானோட ஐடியல்லே போட்டு, ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆராதனா அப்படின்னு ஒரு ஆராத்யா, ஓகே, ஸோ ஆராத்யான்னு ஒரு பேர் இருக்கா. இந்த பேருக்குள்ள பயோடேட்டா அண்ட் சர்டிபிகேட்னு 2 ஃபோல்டர் கிரியேட் ஆக போகுது. அண்ட் ஒவ்வொரு ஃபோல்டர்லையும் .txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆக போகுது. தென் அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள இது பயோடேட்டால இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும் அண்ட் சர்டிபிகேட்ல இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள நம்ம ஒரு ஃபாண்ட்டை வந்து ரைட் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு ப்ராசஸ் என்ன, ஸோ இந்த 50 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் ஒவ்வொரு 50 ஃபோல்டர்ஸ்லையும் 2 சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். அண்ட் 2 சப் ஃபோல்டர்ஸ்குள்ளேயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். தென் இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் பண்ண போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்னா என்ன, ஆக்சுவலாக ஃபைல் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன், நியூ ஃபைல் கொடுத்துட்டு, ஸோ நார்மலாக ஒரு லிஸ்ட் எப்படி இருக்குன்னா 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள ஸோ ஏதோ ஒரு வேல்யூ, இது ஸ்ட்ரிங்கு ஒரு கமா கொடுத்துட்டு இன்டீஜர் கமா கொடுத்துட்டு 2.2. ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள இருக்கிற ஒரு லிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து கம்மாவால் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு எலமெண்ட்டையும். இப்போ நான் என்னென்ன இதில் கொடுக்கணும், இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போகிறேன் இல்லையா? ஆராதனாங்கிறது, சரி, ஆராத்யாங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ, இந்த நேம் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும்னா எனக்கு 3 விஷயம் நான் இதில் ஆட் பண்ணணுமா. இந்த ஆராத்யாவுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்டு அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் கோட்டு அண்ட் அந்த சிங்கிள் கோட் பக்கத்தில் ஒரு கம்மா ஆட் பண்ணணும். ஓகே, இது ஒரு செட்டாக இருக்குமா. இந்த செட்டை நான் கொடுத்துட்டேன்னா அண்ட் ரிமைனிங் வர எல்லாத்துக்கும் அந்த செட்டை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் பின்னாடி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதைத்தான் எக்ஸல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நான் இங்கே ஏதோ ஒரு ஃபைல் ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 டபுள் கோட்ஸுக்கும் இடையில ஒரு சிங்கிள் கோட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஆராத்யா முன்னாடி ஒரு சிங்கிள் கோட் வரணும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் கோட் வரணும். ஸோ நீங்கள் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் கோட் கொடுத்தீங்கன்னா எக்ஸலில் அது டபுள் கோட்ஸை எடுத்துகிட்டு வராது, எனக்கு சிங்கிள் கோட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், 2 டபுள் கோட்ஸ் இடையில ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ நான் செல்லோட வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, அங்கே 2 அன்சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து அண்டு சிம்பிள்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 2 அன்சிம்பிள் போட்டுக்கிறேன். அதுக்கு நடுவில் எந்த செல்லை நான் பிரிண்ட் பண்ண போறேன்னா அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் கர்சர் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இது D5-ஆ, ஸோ D இங்க அண்ட் 5 இங்க, அது கிளிக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கமா, சாரி, ஒரு சிங்கிள் கோட்டு அண்ட் ஒரு கமா கொடுக்கணும். நான் அப்போ 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள ஒரு சிங்கிள் கோட்டு தென் ஒரு கமா. தெரியுதுங்களா? ஸோ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பைத்தானில் போட்டு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக தெரியணுங்கிறதுக்காக இங்கே பாருங்க, ஈக்குவல் கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரு டபுள் கோட்டு, அதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் கோட்டு அண்ட் ஒரு டபுள் கோட்டு, தென் 2 அண்டு சிம்பிள், அதுக்கு நடுவில் எந்த செல்லை கிளிக் பண்ணணும் அந்த செல் கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே 2 டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் கோட்டு ஒரு கம்மா கொடுத்துருங்க. சரியா? இதுதான் ஃபார்முலா. அண்ட் இங்கே இது கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு வேணுங்கிற ஃபார்மேட்ல வந்து அந்த ஆராத்யாங்கிறது வந்து கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி இழுத்துட்டே வந்தீங்கன்னா ஸோ மற்ற ஃபைல்ஸும் எனக்கு அதே மாதிரி கிடைச்சிரும். ஓகே, அப்போ எனக்கு 50 ஃபைல்ஸும் இதே மாதிரி கிடைச்சிரும். அண்ட் இது பாருங்க, இது வரைக்கும் எனக்கு சந்தியாங்கிறது வரைக்கும் அந்த ஃபைல் எனக்கு கிடைச்சிருச்சா. 2 சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நான் கொடுத்துட்டு அண்ட் அது பக்கத்தில் ஒரு கம்மா கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபைல் நான் வந்து கொடுத்தாச்சு அண்ட் இதையும் நான் அதே மாதிரி மாற்றணும்ல. ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு சேம் ஈக்குவல் டபுள் கோட்ஸ் அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் கோட்டு
தென் ரெண்டு அன்சிம்பிள், அந்த அன்சிம்பிளுக்கு நடுவில் எந்த ஃபைல் நான் கொடுக்க போகிறேன் அந்த ஃபைலு, தென் இன்னொரு டபுள் கோட்ஸ் நடுவில் ஒரு சிங்கிள் கோட் அண்ட் கமா. ஸோ இங்கே கிளிக் பண்ணி என்டர் பண்ணோன்னா பயோடேட்டாங்கிறது எனக்கு கிடச்சிச்சா. ஸோ இங்கே இதை காப்பி பண்ணிடுறேன் அண்ட் ஸோ இந்த இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஆட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே எடுத்து விட்டாச்சு அண்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஒன்றுங்கிறதும் இதில் வந்துருச்சு அண்ட் டெக்ஸ்ட் ஒன்றுக்கும் கம்மா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் அந்த ஃபார்மெட் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் இதுக்கு முன்னாடி பின்னாடியும் நான் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் போட்டால் போதும், இது லிஸ்ட்டாக எடுத்துக்கும். சரியா, அண்ட் இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா இதே ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணி எஸ்கியூஎல்னு ஒரு சர்வர் டேட்டாபேஸ் பார்ப்போம், அப்கமிங் செஷனில் பார்ப்போம். ஸோ பைத்தானையும் இந்த டேட்டாபேஸையும் லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அந்த டேட்டாபேஸில் நான் டேட்டாஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங்கில் தான் கொடுத்தாகும். சரியா, ஸோ அதுக்காகவும் அப்புறம் நம்ம லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தென் இப்போது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் பாத் கொடுக்கணும் இல்லையா. ஸோ பாத் ஈக்குவல் டு, ஸோ ஈல புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்னு. சரியா, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணிட்டேன் அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே பாத்தை கொடுக்கும். சரியா, ஸோ அந்த பாத்தை காப்பி பண்ணி இங்கே பாத்துங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறேன் அண்ட் இந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒன்று ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். நான் இங்கே ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். சரியா, கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டேன் அண்ட் இப்போது ஏவோட வேல்யூ கொடுக்குறது. ஸோ ஏங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், இல்லைன்னா இங்கே நேம்னு கொடுத்துட்றேன். ஓகே, நேம் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நான் காப்பி பண்ணணும். சரி, இது மொத்தமாக நீங்கள் இப்படியே இழுத்துட்டு வந்து தானே காப்பி பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரா கொடுத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிடும். சரியா, இப்போ இங்கே போய் ரெண்டு என் வாய்ஸ் எல்லாத்தையும் கேக்குது இல்ல கிளியரா? கேக்குது சங்கர். ஆக்சுவலி இங்க நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எனக்கு கேக்குது, பட் அதர்ஸ் தெரியலங்க எனக்கு. மகேஸ்வரிக்கு மட்டும் கேட்கலன்னு போட்டிருக்காங்க. அதான் மேபி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா பாருமா, நாட் ஷூர். ஓகே, ஸோ கிளாஸ் கன்டினியூ பண்ணலாம். அண்ட் இங்கே நேம் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ள நான் காப்பி பண்ண சொல்லுங்க. இப்போ நான் காப்பி பண்ண வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சந்தியா சொல்லுங்க. ஹலோ, ஓகே. ஸோ இப்போ நான் காப்பி பண்ண வேல்யூ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு 50 வேல்யூஸ் இருக்கு அண்ட் இங்கே நான் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும், ஏன்னா நான் இந்த செட் அப்படியே நான் அங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு இங்கே லாஸ்ட்லேயே கம்மா வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கம்மா விட்ட டெலிட் பண்ணிட்டேன்னா போதும் எனக்கு. ஓகே, ஸோ மற்ற எல்லா வேல்யூஸும் கம்மால டிவைட் ஆகி வந்துருச்சு. எப்படின்னா இங்கே பாருங்க, அண்ட் இதில் லிஸ்ட் தானே, கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தானே எனக்கு லிஸ்ட் வரும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஹை டேட்டாஸில் வந்து ப்ராசஸ் பண்ணுறப்போ எக்ஸலில் போட்டு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதை இப்போ ஏ கொடுத்துட்டேன் அண்ட்
ஏ கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கு அடுத்து கீழே பி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பி கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு என்ன வேல்யூ இங்கே பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து சப் ஃபோல்டர்ஸ் ரைட். ஸோ அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் என்னோட லாஸ்ட் கமா மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு லிஸ்ட் கிடைச்சிச்சா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட் மட்டும் இருக்கு அண்ட் இதை நீங்கள் ஒரு வேரியபிளை கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே சி ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னால் ஈஸியாக கால் பண்ண முடியும். சரியா? இப்போ ஏபிசிங்கிற வேல்யூ கொடுத்துட்டேன் அண்ட் ஏங்கிறது இந்த 50 நேம்ஸ் இருக்கு. சாரி, நேம்ங்கிறது இந்த 50 நேம்ஸ் இருக்கு அண்ட் பி அங்கே நேம் கொடுத்ததுனால நம்ம இங்கேயும் டாக்குமெண்ட்ஸுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம், டாக்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அண்ட் இங்கே டிஎக்ஸ்டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 3 கால் பண்ணியிருக்கோம். என்ன நேம்னு கொடுத்து அதுக்குள்ள 50 நம்பர் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கே டாக்னு கொடுத்து அதுக்குள்ள 2 டாக்குமெண்ட் பயோடேட்டா ஒன்று சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்குள்ள t1.txt கொடுத்து ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நான் ஃபார் லூப் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் ஐ இன் நேம், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ண போறேன், அதனால நேம் கொடுத்துட்டேன். ஸோ நேற்று கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அப்புறம் இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த பாத்தை நான் சூஸ் பண்ணும், அதுக்காக os.chdir ஓகே. ஸோ chdir கொடுத்துட்டு இதுக்குள்ள அந்த பாத்தை கொடுத்துடணும். ஸோ நீங்கள் ஃபார் லூப்புக்குள்ள தான் கொடுக்கணும், கொடுக்காம இங்கே தான் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இது என்ன ஆகும், மறுபடியும் லூப் வர்றப்போ நம்ம செகண்ட் பாத் கொடுப்போம். இப்போ டைப் பண்ணுறப்போ செகண்ட் பாத் கொடுப்போம். ஸோ அந்த பாத்தில் கரண்ட் டைரக்டரியாக எடுத்துக்கும். அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ரன் ஆகாது. ஓகே, எரர் பக் புழுக ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு அடுத்து ஸோ os.make dirsன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதுக்குள்ள ஐயை வந்து பாஸ் பண்ணும். சரியா? ஸோ ஐயை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐங்கிறது என்னது, ஆராத்யா, ஆத்கா அண்ட் இந்த மாதிரி நேம்ஸ், அனிஷா, ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் வந்து வரும். அடுத்து இப்போ நான் 2வது பாத்தை சூஸ் பண்ணணும். எதுக்கு 2வது பாத்துனா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபார், அதுக்கு முன்னாடி பாத் 2 வந்து நான் கிரியேட் பண்ணணும் இல்லையா? பாத் 2 ஈக்குவல், ஸோ பாத் 1 பிளஸ் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் பிளஸ் ஐ. ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு இது கூட சேர்ந்து 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும், அது கூட ஐங்கிறது இப்போ அனன்யானா, ஸோ அனன்யா சேரும். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த பாத்துங்கிற வேல்யூ முடிஞ்சு. அதுக்கடுத்து என்ன கொடுக்க போறேன், ஃபார் ஜே இன் டாக். கரெக்டா? டாக்குமெண்ட் தானே கொடுத்தோம் நம்ம இங்கே. ஸோ டாக் கொடுத்துட்டேன் போல. ஸோ இங்கே நான் மறுபடியும் os.chdirன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே பாத் 2ங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் os.make dir s கொடுத்துட்டு அதுக்குள்ள j கொடுக்கணும். எனக்கு என்ன ஆகும், அந்த மேல இருக்க ஃபார் லூப்
இல்ல ஒரு தடவை ரன் ஆகி அப்புறம் உள்ள வந்துட்டு 2 தடவை ரன் ஆகும் ஜேங்கிறதுல. ஓகே, அடுத்து இப்போ எனக்கு மெயின் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு அண்ட் சப் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்குள்ள நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் இதுக்குள்ள நான் பாத் 2 கொடுத்துட்டு ஆக்சுவலாக நீங்க டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா எப்படி கொடுக்கணும்? இது கூட இப்போ அனன்யான்னா இது சப் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அது கூட ஜேங்கிறது என்ன பயோடேட்டாங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ பயோடேட்டாங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் அது கூட ஒரு ஸ்லாஷ் கொடுத்து நான் இந்த 1.txt கொடுத்தா மட்டும்தான் எனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள அனன்யன்கிற மெயின் ஃபோல்டருக்குள்ள பயோடேட்டாங்கிற சப் ஃபோல்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். நான் இதை அப்படியே கீழே கிரியேட் பண்ணணும். அண்ட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்க நான் கிரியேட் பண்ணணும். எனக்கு இங்க எது வரைக்கும் இருக்கு? ஸோ அந்த அனன்யான் ஏதோ ஒரு நேம் ஜாரா சந்தியா வரைக்கும் இருக்குதுன்னு வைங்க. ஓகே, ஸோ சந்தியா வரைக்கும் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்க நான் இன்னொரு ஸ்லாஷ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 2 கோட்ஸ்குள்ள 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது வரைக்கும் நேம் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் ப்ளஸ் எனக்கு அந்த பயோடேட்டாங்கிறதுக்குள்ள நான் போய் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கே ஜே கொடுக்கணும். ஸோ ஜேல தான் வந்து பயோடேட்டா இந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே தான் நம்ம ரன் பண்ணுறோம். அப்போ எனக்கு பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் இங்கே தான் வரும். கரெக்டா? ஓகே, ஸோ இங்கே ஜே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்கேன்ல, இந்த டிஎக்ஸ்டியை இங்கே கால் பண்ணணும். ஸோ இது பார்க்க எப்படி வரும் அப்படின்னா, இங்கே நான் கீழே டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள பாத் 2ங்கிறது என்னது? இ கோலன் ஸோ டபுள் ஸ்லாஷஸ் அதில் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் ஒரு 2 ஸ்லாஷு ஐயோட வேல்யூ இப்போ அனன்யானா அனன்யா வரைக்கும் பாத் 2ல வந்துருமா? ஸோ நான் பாத் 2க்கு அப்புறம் நான் வேல்யூ ஆட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? பாத் 2க்கு அப்புறம் இன்னொரு 2 ஸ்லாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜேங்கிற வேல்யூ என்ன? பயோடேட்டா பயோடேட்டா அப்புறம் 2 ஸ்லாஷு அப்புறம் டிஎக்ஸ்டியோட வேல்யூ என்ன? 1.txt. ஓகே, ஸோ இல்லைன்னா இங்கே சர்டிஃபிகேட் கூட போட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் போடலாம், இல்லைன்னா வேற என்ன பேர் வைக்கலாம்? டாக்னு வச்சிடலாம். டாக்குமெண்ட். சரியா? ஸோ டாக்குமெண்ட்னு வச்சுட்டேன். அப்போ எனக்கு இங்கே டாக்குமெண்ட்டுங்கிற ஸோ டாக்குமெண்ட் இந்த சீக்வன்ஸ் தான் நான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஏன் இங்கே ஜே அண்ட் ஐலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ஒவ்வொரு லூப்புக்கும் இந்த ஜே மாறிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அண்ட் இதுக்குள்ள ஏதோ ஒன்று ரைட் பண்ணும் இல்லையா? ஸோ ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அதை ஏ ஈக்குவல் டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நேம் கொடுப்போமா? ஸோ நேம் மட்டும் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நேம்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் இப்போ ரைட் பண்ணுறேன். இதில் ஒரு ட்ரிக் பண்ணுவோம் நம்ம. எஃப் டாட் ரைட் பண்ணுறேன். அண்ட் அதில் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ரைட் பண்ணுறேன்? பயோடேட்டாங்கிறத ரைட் பண்ணுவோம். இப்போ சர்டிஃபிகேட்டுக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட் இருக்க போது பயோடேட்டாக்குள்ளே பயோடேட்டா இருக்கு போது. ஸோ பயோடேட்டாங்க அந்த ஜேவை கால் பண்ணேன்னா எனக்கு பயோடேட்டா ஆர் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரன் ஆகுமா? ஃபஸ்ட்டு அடுத்து ஜே கால் பண்ணுறேன். பயோடேட்டாவா ஆர் சர்டிஃபிகேட்டாங்கிறது ஃபஸ்ட்டு ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ் பண்ணி
2 கோட்ஸ் கொடுக்குறேன். அதுக்குள்ள நியூ லைன் கொடுக்குறேன். நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்ல பார்த்துருப்போம். அண்ட் நியூ லைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அண்ட் நியூ லைன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இங்கே முன்னாடி ஒன்று பண்ணுவோமா, /t கொடுத்துட்டு ப்ளஸ். ஸோ /t எதுக்கு யூஸ் ஆகும், டேப் விடுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே ஒரு 4-5 /t கொடுத்தோன்னு வைங்களேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சென்டரா வருமா, அது பயோடாட்டாங்கிறது கொஞ்சம் சென்டரா வருமா. ஓகே, ஸோ இங்கே பயோடாட்டாவோட முடிச்சிடலாம் அண்ட் இங்கே பயோடாட்டாவோட முடிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே நம்ம மோட் கொடுக்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா. மோடு இங்கே என்ன கொடுக்கணும், ரைட்டுங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் f.write ஆர் காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் இதிலே கொடுத்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைனாக கொடுப்போமே. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்து 2 கோட்ஸ்க்குள்ள பேக்வேர்டு n கொடுத்துட்றேன். அண்ட் ஒரு 2-3 n கொடுத்துருவோம், கொஞ்சம் கேப் நிறையா வரணுங்கிறதுக்காக. அண்ட் 2-3 n கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும், இது ஒரு 1 2 3 4 5 டேப் தள்ளி பயோடாட்டாங்கிறது பிரிண்ட் ஆகும். அண்ட் ஒரு 4-5 லைன் கீழே தள்ளி அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா நேம்ங்கிறத ஆட் பண்ணுறேன். நேம் வந்து ஏ. அது கூடவே ஒரு ஸ்பேஸு அண்ட் கோலன், தென் இங்கே ப்ளஸ் இவங்களோட நேமை ஆட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும், பயோடாட்டான்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் பயோடாட்டா கீழே நேம் ஹைஃபன் உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். சரியா, உங்கள் பேர் என்ன வச்சுருக்கோம், ஸோ பேர் வந்து எங்கே வந்து பிரிண்ட் ஆகும், எனக்கு ஐ கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கேயுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வந்தால் நல்லா இருக்கும். அப்படின்னா இங்கே /t கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக 3 /t கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இது வேறு ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச எரர் எதுவும் இல்லை. அண்ட் இதை ரன் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ண சொல்லி கேட்குது. அண்ட் ஹியர் என்ன கொடுக்கலாம், subfolders with bio. ஓகே, சரி ரன் பண்ணிட்டேன். அண்ட் எரர் எல்லாம் ரன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரன் ஆயிடுச்சு. போய் செக் பண்ணுவோம். பைத்தான் ப்ராஜெக்ட்ஸு அண்ட் எல்லா நேம்லேயும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை ஃபோல்டர் இருக்குது செக் பண்ணுவோம். 50 ஃபோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள் 50 செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒவ்வொரு பேர்லேயும் எனக்கு ஒவ்வொரு ஃபோல்டர் கிடச்சிச்சு. இப்போ ஆராய்ச்சி எனக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு பயோடாட்டா அண்ட் சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு. தென் பயோடாட்டா கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் சர்டிஃபிகேட்டில் டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. சரியா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஆஸ்மி பயோடாட்டா கிளிக் பண்ணுறேன் அண்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க பயோடாட்டா சென்டரில் இருக்கு. அண்ட் இங்கே நம்ம ஸ்பேஸ் விட்டதுனால அந்த 4 ஸ்பேஸ் தள்ளி நேம் ஆஸ்மின்னு இருக்கு. ஸோ இது எந்த ஃபோல்டர் இருக்குன்னு பாருங்க, ஆஸ்மிங்கிற ஃபோல்டர் இருக்கு. அதனால இங்கே நேம் ஆஸ்மின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ்மியோட பயோடாட்டா, ஸோ ஆஸ்மியோட பயோடாட்டா இங்கே இருக்கு. சரியா, அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் போய் பார்ப்போம். இங்கே சர்டிஃபிகேட்னு இருக்கும். சர்டிஃபிகேட் ஹெட்டிங் வந்து மாதிரி வச்சுங்களா. அதே மாதிரி நேம் பாருங்க ஆஸ்மின் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது ஃபோல்டர் செக் பண்ணுவோமா. அண்ட் அனுஷ்காவில் செக் பண்ணுறேன். நான் உங்களோட பயோடாட்டா செக் பண்ணுறேன். பயோடாட்டா, ஸோ பயோடாட்டா இங்கே இருக்கு. அண்ட் பயோடாட்டாவோட நேம் ஈக்குவல் டு அனுஷ்கான்னு இருக்கு. அண்ட் அனுஷ்கா ஃபோல்டர். சரியா, பயோடாட்டாவில் பயோடாட்டான்னு இருக்கு. அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க சர்டிஃபிகேட் அண்ட் நேம் அனுஷ்கா. ஓகே, இதே மாதிரி எனக்கு 50 பேரோட நேமும் கிடைச்சிருச்சு. அண்ட் 50 பேரோட
பயோடேட்டாவும் கிடைச்சிருச்சு. ஸோ தாஹீரா அப்படிங்கிற கொடுத்து அண்ட் பாருங்க உங்கள் நேம் தாஹீரான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கீழே நேமு அட்ரஸ்ஸு இன்னும் என்னென்ன டீட்டெயிலில் நீங்கள் ஃபில் பண்ணுமா எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு பயோடேட்டாவே ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சா இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணவா? சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபுல் ப்ரோக்ராமே இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா? எஸ் சார். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். சரியா, இருக்க எல்லா ஃபோல்டரையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் டெலீட் அண்ட் எஸ். ஸோ இருக்கிற 50 ஃபோல்டர்ஸும் டெலீட். சந்தியா மட்டும் டெலீட் ஆகலை. இந்த ரீசன் ஓகே, சந்தியா மட்டும் டெலீட் ஆகலை அண்ட் ஏதோ ஒரு ஃபைல் இங்கே ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, நம்ம இங்கே கோடிங் போவோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இம்போர்ட் ஓஎஸ் பண்ணுறோம் அண்ட் பாத் வந்து செலக்ட் பண்ணுறோம். எந்த பாத்தில் நான் கிரியேட் பண்ண போகிறேங்கிற பாத் செலக்ட் பண்ணுறோம். அண்ட் நேம் ஈக்குவல் டு இங்கே ஒரு லிஸ்ட் வேல்யூ, ஒரு 50 நேம் இருக்கிற ஒரு லிஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதுக்கு கீழே டாக் ஈக்குவல் டு பயோடேட்டான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இது என்னோட சப் ஃபோல்டரோட நேமு. அண்ட் அதுக்கு கீழே நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டாக்குமெண்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஸோ இங்கே டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் நான் டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இது தூக்கிட்டு அங்கே பயோடேட்டா டாக்குமெண்ட்டு அண்ட் சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டுன்னே வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் அந்த இதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். இதை தூக்கிறேன் நான். இது கூட நான் .txt மட்டும் ஆட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜேல தானே எனக்கு பயோடேட்டா அண்ட் டாக்குமெண்ட் இருக்க போகுது. ஜேங்கிறது இங்கே அண்ட் டாக் இங்கே கால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அப்போ டாக்குமெண்ட்டில் எனக்கு பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு இருக்கு. ஓகே, இங்கே ஜே கால் பண்ணிட்டேன் அண்ட் அது கூட .txt வேணும். அதனால இங்கே .txtன்னு கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ஜேவும் இந்த .txtயும் ஆட் ஆகி இங்கே பயோடேட்டான்னு வரும் அண்ட் சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட்னும். சரியா, ஸோ நார்மலாக லிஸ்ட்டுங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அண்ட் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா கமாவால் நான் எலமெண்ட்ஸை டிஃபர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இங்கே ஃபார் லூப் என்ன பண்ணும், ஃபார் லூப்புங்கிறது இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா, ஸோ இந்த ரேஞ்சில் 10 வேல்யூ இருக்குன்னு வைங்களேன், 10 தடவை இது ரன் ஆகும். இப்போ இதில் வந்து 2 வேல்யூ இருக்குன்னு வைங்க. ஸோ இங்கே நேமில் 2 வேல்யூ இருக்கு. இது ஒரு தடவை ரன் ஆகுது அண்ட் இங்கே ஒரு ஃபார் லூப் இருக்கா, இந்த ஃபார் லூப்பில் வரும் அண்ட் இதுக்குள்ளேயும் 2 வேல்யூ இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கேயும் 2 வேல்யூ இருக்கு அண்ட் இது இங்கேயும் 2 வேல்யூ இருக்கு. இந்த இங்கே ஒரு தடவை ரன் ஆகுறப்போ இந்த ஃபார் லூப் இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கு. கரெக்டா, இந்த ஃபார் லூப் இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கு. அதனால ஸோ இது ஒரு தடவை இப்படி ரன் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது ஒரு தடவை ரன் ஆகும். கரெக்டா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இதுக்குள்ள நம்ம ஃபார் லூப் போட்டிருந்தனால இதுவும் இங்கேயும் 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் இதுவும் 2 தடவை ரன் ஆகும். எப்போ 2 தடவை ரன் ஆகும்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆக ஆரம்பிக்குதா, அப்போ இந்த ஐயோட வேல்யூ இங்கே இருக்கிற ஐயோட வேல்யூ 1. சரியா, இங்கே ஜே இருக்கு, ஸோ இங்கே 2 இருக்கா, அப்போ ஐயோட வேல்யூ ஒன்னா தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகும். ஏன்னா இந்த ஃபார் லூப் இதோட உள்ள இருக்கிறதுனால 2 தடவை ரன் ஆகும். மறுபடியும் இங்கே வரும். இப்போ ஐயோட வேல்யூ 2, ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்சிருச்சு அண்ட் செகண்ட் லூப் வருது, ஐயோட வேல்யூ 2 அண்ட் இங்கே வருது. தென் ஜேல இன்னமும் 2 வேல்யூ இருக்கு. அதனால இந்த ஃபார் லூப் மறுபடியும் 2 தடவை ரன் ஆகும். ஓகே, ஸோ இது 2 தடவை, இந்த லூப் வந்து 2 தடவை ரன் ஆச்சுன்னா இங்கே இந்த லூப் வந்து 4 தடவை ரன் ஆகும். பிகாஸ் இந்த ஃபார் லூப்ல தான் இந்த ஃபார் லூப் இருக்கு. புரியுதுங்களா? சரியா, ஸோ அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஸோ இந்த ch.dirங்கிறது இந்த பாத்தை செலக்ட் பண்றதுக்கு. பாத்துங்கிறது என்னது, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், இதை பாத். ஸோ பாத்துங்கிறது நம்ம இங்கே சூஸ் பண்ண டைரக்டரி. ஸோ எதுக்குள்ள நான் ஈகோலன்ல பைத்தான் ப்ராஜெக்ட்ல ஃபோல்டரில் போய் சேவ் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. சரியா, அடுத்து
அடுத்து இங்கே ஏ ஈக்குவல் டு நேம்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே மேக் டைரக்டரிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிற கமாண்ட். os.make dirs இருக்குல்ல, அதுதான் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிற கமாண்டு. அண்ட் இங்கே ஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐ வேல்யூ எங்கேருந்து வருது? நேம்லேருந்து வருது. சரியா? இப்போ இந்த ஜாரான் இருக்கா, ஜாராங்கிறது ஒரு தடவை ரன் ஆகுறப்போ ஐயோட வேல்யூ இங்கே ஜாரான் இருக்கும். அண்ட் இங்கேயும் இந்த லூப் முடிகிற வரைக்குமே ஜாரான் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது லூப் வர்றப்போ அண்ட் அது ஜாராலேருந்து சந்தியான் மாறிடும். அடுத்து தேர்டு வர்றப்போ அடுத்த என்ன வேல்யூ அது மாறிடும். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக சந்தியான்னு வர்றப்போ சந்தியாவுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ கிடையாது, இதோட முடிஞ்சிச்சு. தென் அந்த லூப்பும் முடிஞ்சிடும். ஓகே, இதுதான் வந்து ஃபார் லூப்போட கான்செப்ட். இங்கே அதே மாதிரி ஐ வேல்யூ இங்கே இருக்கிற நேம்ஸ் எல்லாம் வந்துருமா? ஸோ இப்போ மேக் டைரக்டரிஸ்னா ஐ இங்கே வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இங்கே ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் பாத் 2 வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாத் 2ல என்ன இருக்கு? ஸோ பாத் 2ல வந்து இந்த பாத்து பிளஸ், ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, e// பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நான் அது கூட ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணுறேன். என்னன்னா இன்னொரு 2 ஸ்லாஷ் ஆட் பண்ணி ப்ளஸ் ஐ ஆட் பண்ணுறேன். ஐங்கிறது என்ன வேல்யூ? இங்கே இருக்கிற நேமோட வேல்யூ. எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் கொடுக்குறப்ப எனக்கு ஒவ்வொரு ஐ இங்கே மாறிட்டே இருக்குமா? ஸோ இங்கே அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அண்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த பார்த்து என்ன பண்ணும்? இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கும். புரியுதா? இங்கே பாருங்க, இப்போ ஜாரான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்க. என்ன ஆகுது? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஜாரா முன்னாடி 2 ஸ்லாஷ் ஆட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஸோ அங்கே நம்ம மேலே பார்த்து என்ன கொடுத்துருக்கோம்? பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுக்குறோமா? ஸோ அது இங்கே ஆட் ஆகும். ஸோ இந்த லைனில் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த பாத் 2ங்கிறதுல எனக்கு இந்த வேல்யூ இருக்கும், பைத்தான் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜாரா. இப்போ என்ன ஆகுது? இங்கே ஜாராங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுது. அண்ட் அந்த ஃபோல்டரோட பாத் இங்கே நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க பாத்தை நான் சூஸ் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்து இங்கே நான் கொடுக்குறப்போ இந்த பாத் வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன். பாத் 2ங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். சாரி, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு அடுத்த ஃபோல்டர் எங்கே கிரியேட் ஆனால் இதுக்குள்ளே கிரியேட் ஆகும். இந்த மேக் டைரக்டரிஸ் இருக்கா? ஸோ இதுக்குள்ளே எனக்கு கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? அண்ட் இதுக்குள்ளே கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ சூஸ் பண்ணும் இல்லையா, அந்த டைரக்டரை சூஸ் பண்ணும். அதுக்கு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? பாத் 2. ஸோ பாத் 2 இங்கே வந்துருச்சுங்களா? ஜாரா வரைக்கும் பாத் 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்லாஷு, தென் அதுக்கப்புறம் ஜேங்கிறது என்ன? இங்கே இருக்க டாக்ல இருக்க ஜே. ஸோ டாக்குங்கிறதுல என்ன இருக்கு? பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் இருக்கு. அண்ட் இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகிறப்போ இங்கே எனக்கு பயோடேட்டான்னு வரும். சரியா? பயோடேட்டான்னு வரும். அது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? ஜேங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே அது கூட வந்து 2 ஸ்லாஷு, அதுக்கப்புறம் ஜே ப்ளஸ் டிஎக்ஸ்டி. அப்போ என்ன ஆகுனா ஜேயோட வேல்யூ என்ன? பயோடேட்டா டாட் டிஎக்ஸ்டிங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ எனக்கு இந்த லூப் வந்துருச்சுங்களா? ஸோ நார்மலாக நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான பாத் வந்துருச்சா? ஜாராங்கிறது ஐஏ அண்ட் பயோடேட்டாங்கிறது இந்த லூப்பில் வர்றது. அண்ட் பயோடேட்டாக்குள்ள பயோடேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சா? இந்த ஜாராவும் பயோடேட்டாவும் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இங்கே வந்து ஜாரான்னு சூஸ் ஆயிடுச்சு அண்ட் செலக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வர்றப்போ ஃபர்ஸ்ட் பயோடேட்டான்னு மாறும். அண்ட் அதுக்கப்புறம் ஜாராங்கிறது அப்படியே இருக்கும். சர்டிஃபிகேட்னு மாறும் அடுத்து. ஏன்னா எனக்கு டாக்குமெண்ட்ல 2 வேல்யூ இருக்கு. சரியா? சர்டிஃபிகேட்னு மாறும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டு கீழே என்ன கொடுத்துருக்கேன்? சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிஎக்ஸ்டி. ஸோ இங்கே சர்டிஃபிகேட்னு மாறும். ஓகே, சர்டிஃபிகேட் டாட் டிஎக்ஸ்டி. சரி, இங்கே வரப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். தென் மறுபடியும் அடுத்த நேம் சூஸ் பண்ணுறோம், லைக் அனன்யா. ஸோ இங்கே வரப்போ சர்டிஃபிகேட் டாட் டெக்ஸ்ட் வந்துடும். அடுத்து பயோடேட்டா அண்ட் பயோடேட்டா டாட் டிஎக்ஸ்டின்னு வந்துடும். சரியா? ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு டைமும் வேல்யூ கிரியேட் ஆகுது.
அண்ட் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை தான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபு அண்ட் அதுக்கப்புறம் ஜேங்கிறது என்ன இங்க எனக்கு கிடைக்கிறது டாக்ல ஃபர்ஸ்ட் ஜேங்கிறது பயோடேட்டா அண்ட் செகண்ட் ஜேங்கிறது சர்டிஃபிகேட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜே வர்றப்போ பயோடேட்டா வந்து பிரிண்ட் ஆயிரும் அண்ட் அதுக்குள்ள ஒரு 4 லைன் கீழே தள்ளி அதுக்கப்புறம் 3 டேப் விட்டு ஏங்கிறது பிரிண்ட் பண்றேன். ஏங்கிறது நேமு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோலன் பிரிண்ட் பண்றேன். ஸோ கோலனை ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அங்கே ரைட் பண்ண போறேன். கோலனை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ கொடுத்துருக்கேன். ஐங்கிறது என்னது இங்க இருக்குது. ஸோ ஐங்கிறது நேமு. அப்போ நேம் வந்து இப்போ ஜாரான்னு இருந்துச்சுன்னா இங்கே 2 தடவை ரன் ஆகும். ஜாராவோட பயோடேட்டா ஒரு தடவை ரன் ஆகும், ஜாராவோட சர்டிஃபிகேட் ஒரு தடவை ரன் ஆகும். அண்ட் ரெண்டுலேயும் இங்கே ஜேங்கிற வேல்யூ பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் ஸ்டோர் ஆகும் சென்டரில். நம்ம அந்த டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்டோட சென்டரில் ஜேங்கிற வேல்யூ பயோடேட்டா அண்ட் சர்டிஃபிகேட் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே ஏ வந்து நேம்ங்கிறது இங்கே வந்துடும். தென் கோலன்னு அதுக்கப்புறம் ஐங்கிறது இவங்களோட நேம் என்னங்கிறத இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது கூட நம்ம இன்னொன்னும் சேர்க்கலாம் அண்ட் ஒரு 2 லைன் சேர்த்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நான் இங்கே பி ஈக்குவல் டு ஏஜ்னு கொடுக்குறேன். ஸோ அங்கே மேலே 3 லெட்டர் இருக்கு, சாரி மேலே 4 லெட்டர் இருக்கு, கீழே 3 லெட்டர் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ அந்த 3மே ஒரே ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். தென் இங்கே ப்ளஸ் போட்டு ஒரு 2 நியூ லைன் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் இதுலேயே கொடுத்துக்கலாமே டேபையும் 3 டேபு. ஏன்னா முன்னாடி இருக்கிறதுக்கும் நம்ம 3 டேப் தான் கொடுத்துருக்கேன், அதனால இங்கே 3 டேப் கொடுத்துட்டு ப்ளஸ் என்ன வேல்யூ பி கொடுத்துட்றேன். அண்ட் 2 கோலன் முன்னாடி ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதை ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கன்சர்னுக்கு இல்லைன்னா ஒரு இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்களோட நேமு அண்ட் அவங்களோட இமெயில் ஐடி இதை மட்டும் வச்சே நான் ஒரு ரெஸ்யூமை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும்னா இந்த மாதிரி ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இதில் விட்டேன் பி ஏஜ் அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கோலன்னு அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஏஜ் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 27 கொடுக்கலாமா? இதையும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். நம்ம எப்படின்னா ஸோ அது வேணாம், உங்களுக்கு ரொம்ப குழப்பம், நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் 27 கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஏஜ் வந்து 27 கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 2 லைன் பிரிண்ட் பண்ண போகிறேன் நான். சரியா? இதை ரன் பண்ணுறேன். சேவ் அண்ட் ரன். இன்வேலிட் சின்டெக்ஸ் எங்கே? ஸோ இதை நம்ம டைப் பண்ணதை டெலிட் பண்ணவே இல்லை, அண்ட் இங்கேயே நம்ம டைப் பண்ணதை டெலிட் பண்ணவே இல்லை, எடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ பின்னாடி தெரியுதுங்களா கிரியேட் ஆனது ரைட் சைடு? அண்ட் சந்தேகங்கிறது அப்படியே டெலீட் ஆகலை. ஸோ அதனால அந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி எக்ஸிட்ஸு டெலீட் கிரியேட் பண்ண முடியலன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைலும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எல்லா ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சா? அண்ட் இப்போ ஆராத்யாவுக்குள்ளே போகிறோம். அண்ட் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஏஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏஜோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பயோடேட்டாக்குள்ள டாக்குமெண்ட்டுங்கிற டிஎக்ஸ்டி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ பயோடேட்டாக்குள்ள பயோடேட்டாங்கிற டிஎக்ஸ்டியே இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்குள்ள சர்டிஃபிகேட்டுங்கிற டிஎக்ஸ்டியே இருக்கும். சரியா? இப்போ நான் பயோடேட்டா போய் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஒரு ஃபார்மேட்டோட வந்துருச்சா? என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் பயோடேட்டா நேம் ஆராத்யா அண்ட் ஏஜ் 27 ஒரு ஃபார்மேட்டோட வந்துருச்சா எனக்கு? ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கீழே ஆட் பண்ணிகிட்டே போகலாம் நிறையா. அடுத்து
இப்போ நான் போய் சர்டிஃபிகேட் செக் பண்ணுறேன். இங்கே செக் பண்ணுறேன் பாருங்க, சர்டிஃபிகேட் மேலே வந்துருச்சு, கீழே நேம் ஆராத்யா அண்ட் ஏஜ் வந்து 27 வந்துருச்சா. ஸோ வேறு ஏதாவது செக் பண்ணும். இப்போ ஆராத்யாங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கனால ஆராத்யா வருது வந்துருச்சு. ஸோ ஆதிரா ரெண்டும் ஒரே பேர் மாதிரி இருக்கு. அஸ்மியா கைராவா காலா. ஸோ அவங்களோட பயோடேட்டாவில் செக் பண்ணுறேன். ஸோ பயோடேட்டாங்கிற டிஎக்ஸ்டி இருக்குது அண்ட் அந்த பயோடேட்டாங்கிற டிஎக்ஸ்டிக்குள்ளே செக் பண்ணுறேன். எனக்கு ஹயா ஓகே. ஸோ அவங்க நேம் வந்துருச்சு, கீழே ஏஜ் 27ங்கிறது வந்துருச்சு. சரியா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே. ஸோ அவங்க நேமுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். இன்னும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட்டு வந்து இங்கேருந்து வாங்குறீங்க இல்லையா? ஸோ லிஸ்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்ல இருந்தும் நீங்கள் லிஸ்ட்டு வாங்கலாம். இல்லை ஒரு எக்ஸலில் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸல்ல இருந்து இந்த நேம் லிஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணி போட்டோம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம். அதுவும் நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து நீங்கள் இந்த நேம் லிஸ்ட்டை அப்படியே எடுத்து நீங்கள் இப்படி ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வைங்க. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னா டெய்லி ஒரு 50 பேர் உள்ள வருவாங்க, ஒரு 50 பேர் வெளியே போவாங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயோடேட்டா எல்லாம் இங்கே சேவ் ஆயிரும். அடுத்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் நேற்று நம்ம இமேஜ் காப்பி பண்ணுறதுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு அவங்களோட 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் பிடிஎஃப் இதெல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் இங்கே போட்டுடலாம். சிம்பிள். சர்டிஃபிகேட்டில் காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். அண்ட் அவங்களோட ரெஸ்யூமை காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1000 ஆஃப் ஃபைல்ஸ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நர்மதா? No sir, clear. அண்ட் வேற யாருக்காச்சு? அனிதா, ரதி, ஜனனி புரிஞ்சா? இது இன்ட்ரெஸ்டா இருக்குங்களா? Yes sir. புரிஞ்சு சார். ஓகே. புரிஞ்சு சார். ஓகே. மணிமேகலை? புரியுது சார். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸல் ஃபைல்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோஸ் 3 போட்டு பாருங்க. அண்ட் அப்பயும் புரியல அப்படின்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆர் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண சொல்கிறாலும் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சங்கர். தேங்க்யூ ஆல். Take care. Thank you. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you. Thank you, sir.